Yamahaவோட R15 V4 2024 மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஃபீச்சர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துலாம். அதாவது R15 V4ல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீச்சர் அப்கிரேடும் பண்ணலை. ஒரு புது 3 கலர் ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விவிட் மெஜெண்டா மெட்டாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கலரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலரை பார்க்கும்போது சைட் பாடி பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா R15க்கான பேஜிங் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அலாய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மெஜெண்டா கலர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த யூஎஸ்டி ஃபோக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் வரும். அதை வந்துட்டு இந்த கலரில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ. இந்த கலர் ஆல்ரெடி இருந்துச்சு, பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் அதிக டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தோம்னா மெட்டாலிக் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெட் கலர் இருந்துச்சு, அதே லைட்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் நைட் இன்டென்சிட்டி ஒயிட். இந்த 2 கலரும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த கலர் தான். அதை வந்து அப்படியே வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. மொத்தம் 5 கலர் ஆப்ஷன் வந்து V4ல் கிடைக்கும். அடுத்து V3Sல பார்த்தீங்கன்னா அதாவது R15Sல பார்த்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன் கிடைக்கும். ரேசிங் ப்ளூ அண்ட் மேட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் ஆப்ஷன் கிடைக்கும். R15Mல பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கலர் ஆப்ஷன் தான் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு புது கலர் ஆப்ஷன் வந்து R15ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் அப்கிரேட் எந்த ஒரு வேரியண்ட்லையுமே இவங்க பண்ண கிடையாது. ஜஸ்ட் கலர் ஆப்ஷன் மட்டும் தான் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியன்ட்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா R15ஓட எஸ் மாடலோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரெட் அண்ட் ரேசிங் ப்ளூ 2 கலர் ஆப்ஷனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,65,200 ரூபாய். 2 சேமாக தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து R15 V4 டார்க் நைட் அண்ட் மெட்டாலிக் ரெட் இந்த வேரியண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,83,000 ரூபாய்க்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ரேசிங் ப்ளூ விவிட் மெஜெண்டா மெட்டாலிக் இன்டென்சிட்டி ஒயிட் இந்த 3 வேரியண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,87,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த R15M அந்த மெட்டாலிக் கிரே பார்த்தீங்கன்னா 1,96,200 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தான். ஆண்ட்ராய்டு எடுக்கல இந்த வண்டியோட பிரைஸ் வந்து மாறும். ஸோ இந்த புதுசாக கொடுத்துருக்கிற கலர் ஆப்ஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கலர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.